குப்பையை அள்ளுகிறவர்களுக்கு நாம் அவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டுமா என்று குப்பையாகவே நினைக்கின்ற இவர்களை நாம் என்ன செய்வது? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். ஜூலை 30ஆம் தேதி வேறொரு புதிய ஒப்பந்ததாரரை உள்ளே புகுத்தி இருக்கிறார்கள். அதற்கு தொழிலாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்ற பொழுது மாற்ற முடியாது, இதிலே தான் நீங்கள் வேலை செய்ய வேண்டும், இல்லை என்றால் வேலையில்லை, வெளியில் போய்விடுங்கள் என்று சொன்னதின் அடிப்படையில் சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையரும் அதே போல மேயரும் இதை சென்னை மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சராக இருக்கின்றவரும் சேர்ந்து இந்த தொழிலாளிகளை ஏமாற்றுகின்ற இந்த சூழலை எதிர்த்து கடந்த 1ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்ற இந்த தொழிலாளர்களை இரவு பகல் பாராமல் இயற்கைக்கு எதிராக இவர்கள் இங்கே மழையிலும் வெயிலிலும் போராட்ட களத்திலே உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் என்னதான் உங்களுடைய பிரச்சனை என்று ஒப்புக்கு கூட அழைத்து பேசாமல் அவர்கள் ஏளனமாக இருப்பது, இவர்களுடைய உணர்வுகளை மதிக்காமல் இருப்பது, கொரோனா காலகட்டத்தில் இவர்களுடைய காலிலே விழுந்து கூட வணங்கிய அமைச்சர்கள் இவர்கள் இல்லை என்று சொன்னால் சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு நாற்றம் அடித்துவிடும் என்று சொன்ன இவர்களெல்லாம் இன்றைக்கு எங்கே போனார்கள்? இவர்களை கொச்சப்படுத்துவதும் இவர்களை அவமானப்படுத்துவதும் இவர்களை தாழ்ந்த சாதி பச்சையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் குப்பையை அள்ளுகிறவர்களுக்கு நாம் அவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டுமா என்று குப்பையாகவே நினைக்கின்ற இவர்களை நாம் என்ன செய்வது என்றுதான் வேதனையோடு இன்றைக்கு இந்த போராட்ட களத்தில் இருக்கின்றார்கள்.